திமுக இருந்து சேலத்துல ஒரு தகவல் தொழில்நுட்ப பாச இருந்து ஒருத்தர் வெளியில போயிட்டாருங்க. அவன் தெளிவா சொல்லிட்டு போயிட்டான், உன் பேரனுக்கெல்லாம் கழுவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லல, காவல்துறை நல்லா கவனிச்சுக்கணும், உங்காலதான் சொல்லிட்டு போயிருக்கான். அவன் பேரனுக்கு கழுவ முடியாது சொல்லிட்டு போயிட்டான். தொலைக்காட்சியில காட்டவே மாட்டுக்காங்க. இப்ப நாம் தமிழர் யாரோ ஒருத்தர் உறுப்பினரா இருந்திருக்கான், அவன் வேற கட்சிக்கு போய் திருப்பி திமுக வரான். நாம் தமிழர் இருந்து ஏன் வெளியே வந்துங்க சொல்லுங்க. அவன் நான் பிஜேபி 2 மாசம் முன்னாடியே போயிட்டேன், இப்ப தெரியும் எப்படா நாம் தமிழர் இருந்து ஒருத்தர் வெளியே வருவா. ஆனா உண்மையிலே பாருங்களேன், நாம் தமிழர் என்று சொல்லாத ஊடகங்கள் எல்லாம், நாம் தமிழர் என்று பேசாத செய்தித்தாள்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு நாளைக்கு 4 முறை நாம் தமிழர் என்று பேசாம அவங்களுக்கு பொழப்பே கிடையாது. பொழப்பே கிடையாது. எல்லா தொலைக்காட்சி, எல்லா செய்தி ஊடகங்கள் சீமான் இப்படி பேசிடலாமா, இன்னப்பா தேர்தல் நேரத்தில் போய் சீமான் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசினாலும் சொல்றான், உங்கால பரவாயில்லப்பா, என்னன்னாலும் அடி அடி அடின்னு அடிக்கிறாரப்பா, எங்க பார்த்தாலும் அவராத்தான் இருக்கிறாப்பா அப்படின்னு யாரு கேட்டவனா இப்ப திருப்பி தொலைபேசியில சொல்றான். இருந்தாலும் உங்கால மாதிரி வர முடியாது. எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும், எந்த செய்தித்தாளை எடுத்தாலும், எவெல்லாம் போட மாட்டேன்னு சொன்னானோ, எப்படி ஸ்டாலின் சொன்னார்ல, நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா அங்க இருந்து வந்தா வாங்கி வச்சுக்கிருவேன். எது நாம் தமிழர் பேர் சொல்ல மாட்டோம், சீமான்கிற பேர் சொல்ல மாட்டோம், ஆனா நாம் தமிழர் வரியா ஓடியா 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 பேர் சொல்லாத கட்சியில வாவான்னு கூட்டிக்கிட்டா. அவ்வளவு கேவலமா போச்சு திமுக, அவ்வளவு கேவலமா போயிடுச்சு திமுக. நினைச்சுக்கிட்டே இருக்காங்க நாம் தமிழர் இருந்து 4 பேர் வெளியே போயிட்டான், நாம் தமிழர் பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. புதுசா போய் நாங்க தான் நாம் உண்மையான நாம் தமிழர் கட்சியே தொடங்கிருச்சு. அண்ணன் சீமான் கூட 10 பேர் தான் இருக்காங்க, மொத்தமா வெளியே போயிட்டான். நாம் தமிழர் ஒன்னு இல்லாம பேர் நினைக்கிறீங்களா? வரலாறு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? திமுக அதிமுக ஒரு கட்சி போகும்போது எவ்வளவு பேர் போனாங்க தெரியுமா? பாதி திமுகவை களவாண்டு போச்சு அதிமுக. ஆனாலும் அன்னைக்கு திமுக உயிரோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிமுக ஒண்ணு போது திமுக உயிரோடு இருந்துச்சு, அதிமுக உயிரோடு இருந்துச்சு. இப்படி எத்தனை பேர் வந்தாலும் அரசியல் வரலாறு இருக்குது, அது திமுக தான் அது செஞ்சிருக்கு. அந்த திமுக மறுபடியும் அதை நிரூபிப்பதற்கு நாம் தமிழர்னு ஒரு கட்சி இந்த 2026ல அதை மறுபடியும் அவங்க அப்பா கருணாநிதிக்கு தெரிஞ்சிருச்சு, பையனுக்கு தெரியணும்ல, இவர் வேற அப்பா வேற ஆயிட்டாரு. இப்ப அப்பா ஆனதெல்லாம் பிரச்சனை இல்ல, சொத்து பிரச்சனை பெரிய சிக்கலா இருக்கு. எல்லா பேரும் இதுல போட்டு அப்பா நானும் அப்பான்னு கூப்பிடுறேன், சொத்து தருவீங்களா அப்பா, பங்கு தருவீங்களா அப்பான்னு கேட்கிறான். இப்ப இவருக்கு அவருக்கு உண்மையே சங்கடம் ஆகி போச்சு. எம்மாறாத மாதிரி இருந்தாலும் எல்லா பிள்ளையும் நம்ம பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிடலாம், போற போக்கில் திட்டாதீங்கடா நம்ம பிள்ளையா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸ்டாலின் வேற போயிட்டாரு. என்ன செய்யறது இல்ல, அப்பான்னு சொன்னது ஒரு குத்தமாடா. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறீங்க, அவர் அண்ணான்னு கூப்பிட்டீங்க, இவர் ஐயான்னு. ஒரு அப்பா அப்பான்னு சொன்னது ஒரு குத்தமாடா, அதுதான்